உடனே நீங்கள் முந்தைய அப்படின்னு ஆரம்பித்தா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம், நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறது. இப்போது நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நிறுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவருக்கு தான். பேரவைத் தலைவர் அவர்கள் மன விட்டு சிரிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அரசு இந்த தாமதமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, 3 மாதம் ரொம்ப தாமா. ஒன்று சொல்லட்டுமா, என்கிட்ட எல்லா இந்த கேள்வி வினாக்கள் விடைகளை பற்றியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். உடனே நீங்கள் முந்தைய அப்படின்னு ஆரம்பித்தா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இருங்க, இப்போது இருப்பவர்களெல்லாம் புதிய உறுப்பினர்கள். அதில் சில கேள்விகளுக்கு தாமதமாகத்தான் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்து ஏறத்தாழ ஒரு 50 கேள்விகளுக்கு பதில் வந்து விட்டது. ஆனால் ஒரே துறையிடமிருந்து நிறைய பதில் வந்து, ஒரே துறையை சார்ந்தே கேள்வி பதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளாவது 2 நாட்களுக்குள்ளாக அதை வைக்கலாம் என்று நான் அலுவலகத்திற்கு குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் சொன்னது ஏற்கப்பட்டு இந்த மீதி இருக்கிற 8 நாட்களிலும் மிக அதிகமான இந்த வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத காரணத்தை இந்த மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள், உங்களுடைய பிரசன்ஸ் மஸ்ட் பி ஃபெல்ட். நீங்கள் இங்கே இருப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது, அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க என்று பதிவு செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மட்டும் 30 பேர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. கேள்வி நேரத்தை காட்டலாம். அதே மாதிரி கொள்கை விளக்க குறிப்பு பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். இரவு அது இல்லை, பகல் முழுவதும் 6:45 வரைக்கும் நேற்று நடந்தது. பகல் முழுவதும் இங்கே உட்கார்ந்து விட்டு இரவும் தூங்காமல் விழித்திருந்து தான் இதை பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றீர்கள். மாலைக்குள்ளாகவே, ஒரு நாள் மாலைக்குள்ளாகவே அதை அனுப்புவதற்குரிய ஏற்பாடு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பை நான் வெளியிட விரும்புகின்றேன். செகுப்பு இருந்தாதான் வந்துச்சுன்னா ஏற்கனவே 5 நான் தானே பாருங்க, பேரவைத் தலைவர் முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்போதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நிறுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம், நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர். பேரவைத் தலைவர் அவர்கள் மன விட்டு சிரிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நீங்க பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 2006 இன்று வரை, 2006 வரை, 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்டில். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை அலுவலகத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பதிலுக்காக அனுப்பியிருக்கிறோம். பதில் வந்தவுடன் கேள்விகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 25 நாட்கள் கூட கேள்வி நேரம் இல்லாமல் இந்த அவை நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வப்போது எழுப்பப்படுகிற அந்த வினாக்களுக்கு விடை அளிக்கிற விதத்தில் அரசு துறை சார்ந்த
அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கேள்விக்கான பதில்களை விரைவில் அனுப்புவார்களானால் கேள்விக்குண்டான பதில் வந்தவுடனே விரைவில் நான் கேள்வி நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிவிப்பாக வெளியிடுகின்றேன்.